போன எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஐயப்பன் வந்து காட்டுல தேவகாரியங்கள் முடிச்சிட்டு அவர் பந்தள மாளிகைக்கு புலிமலை ஏறி அவர் புலிவாகனோட வராரு. அந்த சமயத்துல அரசர் வந்து மணிகண்டன் வரதை பார்த்துட்டு, இவர் புலிமலை இருக்காரு, கண்டிப்பா இவர் வந்து அந்த மகேசனோட அவதாரமா தான் இருக்கணும்னு சொல்லி அவர் வணங்குறாரு. அந்த சமயத்துல எனக்கு ஞானோபதேசங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஐயப்பன் சொல்றாரு, உங்களுக்கு ஞானோபதேசம் கொடுக்கறது அப்படின்னு என்னோட கடமை, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஞானோபதேசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஐயப்பன் பாண்டிய மன்னருக்கு என்ன மாதிரி ஞானோபதேசம் கொடுத்தாரு அப்படின்னா, அவர் வந்து பிரபஞ்சம் உற்பத்தியை பத்தியும், பிரபஞ்சத்துல எப்படி உயிர்கள் உற்பத்தி ஆகுது, அந்த உயிர்கள் எப்படி பிறவிகள் எடுக்குது, அந்த பிறவிக்கு காரணமாக கர்ம பலன்கள் என்ன, அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்கு இருக்க பக்திகள் என்ன, அந்த பக்தி மூலியமா என்னென்ன விரதங்கள் அடையலாம், அந்த விரதத்தின் மூலியமா எப்படி முக்தி அடையிறது அப்படின்னு சொல்லி மணிகண்டனோட 18 தத்துவங்களை வந்து அவர் விளக்கி சொல்லியிருந்தாரு. இந்த 18 தத்துவத்தை யார் ஒருத்தவங்க புரிஞ்சு அதை கடைபிடிச்சு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது மணிகண்டன் ரொம்ப உறுதியா மன்னருக்கு வந்து உபதேசம் பண்ணாரு. இந்த ஞானோபதேசங்களை கேட்ட மன்னர் வந்து அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. நான் வந்து முக்தி அடையறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவடையவும் செய்யறாரு. அந்த சமயத்துல அவர் மணிகண்டனை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு மகனா இருந்து எனக்கு சேவம் செஞ்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இங்க அவதரிச்சதுனால இந்த நாட்டுக்கே ரொம்ப பெருமை சேர்த்திருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு ஆலயம் அமைக்கணும், உங்களோட மகிமை அப்படிங்கிறது இந்த பந்தள தேசத்துக்குள்ள இருந்தே தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஐயப்பன் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆலயம் அப்படிங்கிறது இந்த காட்டுக்குள்ளதான் அமையும், அது இந்த பந்தள தேசத்துக்குள்ளதான் இருக்கும், இதனால இந்த பந்தள தேசமே வந்து புகழ்பெற்ற ஒரு தேசமா மாறும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய மலைக்காடுகள் அப்படிங்கிறது ரொம்ப புகழ்பெற்றது. இது வந்து பரசுராமரால உருவாக்கப்பட்டது. அதனால என்னோட பூதகணங்கள் எல்லாமே இந்த காட்டுக்கு காவலாகவும், இந்த காட்டுல வந்து நீலிமலை உச்சியில இருக்கக்கூடிய ஒரு மேட்ல என்னோட பக்தியான சபரி அங்க இருக்காங்க, அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலயமும் அமைச்சு தரணும். அது மட்டும் இல்லாம இந்த காட்டை சுத்தி நான் 18 அவதாரங்கள் எடுத்து மக்கள் மனசுல எப்பவுமே குடிகொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி இந்த காட்டை சுத்தி என்னோட ஆலயங்கள் எப்படி அமைக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. ஐயப்பனுக்கு ஆலயம் அமைக்கணும்னு சொல்லி பாண்டிய மன்னர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அப்ப அவர் ரொம்ப வேண்டி கேட்டதுனால ஐயப்பன் வந்து தன்னோட ஆலயம் அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும் அப்படிங்கறது வந்து பாண்டிய மன்னனுக்கு விளக்கி சொல்றாரு. அந்த சமயத்துல ஐயப்பன் வந்து பாண்டிய மன்னனை பார்த்து சொல்றாங்க, என்னோட பக்தையான சபரி அப்படிங்கிறவங்க வந்து இங்க காட்டுல வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எங்க தவம் பண்றாங்க அப்படின்னா, பம்பை நதிக்கு கிழக்கு கரையில இருக்கக்கூடிய நீலிமலையில வடக்கு பக்கமா ஒரு உயர்ந்த மேடு இருக்கு. அந்த மேட்ல வந்து அவங்க ரொம்ப கால வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதை பத்தியுமே யோசிக்காம என்னை மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு என்னோட வருகைக்காக காத்துட்டு அவன் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த பக்தையை வந்து சிறப்பு மிக்கும் விதமா வந்து அந்த பக்தை தவம் பண்ணிட்டு இருக்க அந்த மேட்ல எனக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும், அங்க எனக்கு ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணணும், அந்த விக்கிரகத்தை பார்க்க வரணும் அப்படின்னா அது என்னோட 18 தத்துவங்களை விளக்கக்கூடிய 18 படிகளை வந்து கடந்துதான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய என்னோட விக்கிரகத்தை வந்து தரிசிக்கணும் அப்படின்னா 18 படிகள் ஏறி வரணும்னு சொன்னேன். அந்த 18 படிகள் எதை குறிக்குது அப்படின்னா, பஞ்சேந்திரியங்கள், அஷ்டராகங்கள், திரிகுணங்கள், வித்தை, அவித்தை அப்படிங்கிற 18 நிலைகளை வந்து யார் ஒருத்தவங்க கடந்து வராங்களோ அவங்க வந்து என்னை தரிசிக்கலாம். அப்படி அந்த 18 நிலைகளை வந்து ஒருத்தவங்க விரதங்களோட கடந்து வராங்க அப்படின்னா அவங்க என்ன போலவே ஆயிடுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள நான் கலந்துடுறேன், அவங்களுக்கு முக்தி அப்படிங்கிறது என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என் விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ண இடத்துல இருந்து வலது பக்கமா கொஞ்சம் தூரத்துல பஞ்சாபிகைக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும். அதுக்கப்புறம் என்னோட அடிமையான கடுசப்தன், அதாவது கடுத்தசாமி அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என் பக்தையான சபரி வாழ்ந்த அந்த மலைக்கு வந்து சபரிமலை அப்படின்ற பேர் வரணும். என் பக்தை வாழ்ந்த இடத்துக்கு வந்து சபரி பீடம் அப்படின்ற பேர் சூடப்படணும். இந்த உலகம் இருக்கும் வரை சபரியோட புகழ் அப்படிங்கிறது என்னைக்குமே நிலைச்சு நிற்கணும். சபரியை வழிபடுற எல்லாருக்குமே வந்து எல்லா புகழும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், அதுக்கு நான் அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து சங்கமிச்ச இந்த பம்பா நதி வந்து தட்சிணை கங்கை அப்படின்னு அழைப்பாங்க. என்னோட விக்கிரகத்தை வந்து சிவலிங்கமா பாதிச்சு மஞ்சமையை வந்து அன்னபூர்ணியாவும், கடுசப்தனை வந்து பைரவனாவும், என்னோட பூதகூட்டத்தின் தலைவனான வாபரனுக்கு கோட்டை கட்டி அவர் வனத்துல வாழ்ற அந்த இடத்த வந்து மகிஷி மாரிகா வனம் அப்படின்னும் அழைக்கப்படுவாங்க. அவருக்கு எப்பவுமே வந்து பூஜைகள் செய்யணும், அவர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி சபரிகிரிய வந்து காசியாவும் பம்பா நதி வந்து கங்கையாவும் நினைச்சுக்கிட்டு இங்க வந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இங்க வந்து வேத பாராயணம் எனக்கு பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய பூதகணங்களுக்கும் தேவதைகளுக்கும் பலி கொடுத்து அவங்களுக்கு பட்சணங்கள் கொடுத்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா முக்தி அவங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சபரிகிரிய சாதாரணமா வந்து வழிபட்டா முக்தி கிட்டும் நான் சொல்ல கிடையாது. இங்க வழிபடுறது
பண்றதுக்கு ஒரு விதிமுறைகளை நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த சபரிகிரியை நல்லா தெரிஞ்சு அறிஞ்ச ஒரு குருசாமியை நீங்க வந்து அணுகணும். அவர் மூலியமா அவர் சொல்படி நீங்க 1 மண்டல காலம் விரதம் இருக்கணும். அந்த விரதம் இருக்கக்கூடிய காலங்கள்ல 8 துர்குணங்களை விளக்கணும். அது என்னென்ன அப்படின்னா, பெண்முகத்தை கூர்ந்து பார்த்தல், அவளை மனதில் நினைத்தல், அவளை விரும்புதல், அவ கூட கொஞ்சி பேசுதல், விருப்பத்தை தெரிவித்தல், அவளிடம் களவுதல், இப்படிக்கூடிய 8 துர்குணங்களை நீங்க விளக்கி உங்க மனசுல வந்து சத்தியத்தையும் பக்தியும் கருணை சரீர சுத்தி மன சுத்தி இது மாதிரியான நற்குணங்களை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த மாதிரியான விதிகள் படி நீங்க 1 மண்டல காலம் விரதங்கள் இருந்து நீங்க சபரிகிரியை வந்து எப்படி வந்து அடையணும் அப்படின்னா, நீங்க காட்டுக்கு வரப்போ எனக்கு பாண்டிய மன்னன் எனக்கு ஒரு இருமுடி கொடுத்தா மாதிரி நீங்களும் வந்து அந்த இருமுடியில கோயில்ல செய்யக்கூடிய பூஜைகள் தேவையான தேங்காய்கள் பட்சணங்கள் எல்லாத்தையும் வந்து அதுல வச்சுக்கிட்டு அதை 2 பக்கம் உள்ள முடிகளா நீங்க கட்டணும். பாரம் அதிகமா இருக்க முடிய வந்து தலை மேலேயோ, பாரம் கம்மியா இருக்க முடி வந்து முதுகு பக்கம் வரா மாதிரியோ நீங்க தலையில வச்சு சுமந்து வரணும். நீங்க காட்டுக்குள்ள வரப்போ எங்களுக்கு நாமத்தை சொல்லி நீங்க சரண கோஷங்கள் போட்டுதான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குருசாமியை உங்களுக்கு வழிகாட்ட, குருசாமியை பின்பற்றி நீங்க வந்து காட்டுக்குள்ள வரணும். அந்த சமயத்துல வாபரனோட கோட்டையை வந்து நீங்க அடைஞ்ச உடனே அங்க வாபரனுக்கு வந்து எல்லா விதமான பூஜைகளும் செஞ்சுட்டு அங்க இருந்து உங்க பிரயாணத்தை நீங்க தொடங்கணும். அப்பதான் வாபரனோட அருளால இங்க இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்கள் உங்களை வந்து பாதிக்காம ஆபத்துகள் கொடுக்காம இருக்கும். நான் வந்து மகிஷியை வதம் பண்ண சமயத்துல மகிஷி வதத்தை பாக்குறதுக்கு வந்த சிவபெருமான் கூட நந்தி தேவரும் வந்தாரு. அப்படி நந்தி தேவர் வந்து எங்க இருந்து பார்த்தாரோ அந்த இடத்த வந்து காளை கட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த காளை கட்டியில போய் நந்தி தேவர் வீட்டு இருந்த இடத்த வந்து நீங்க வணங்கிட்டு அங்க இருந்து நீங்க கல்லிடாங்குன்றுக்கு போய் மகிஷியோட இறுதி சடங்குக்காக நீங்க கல்லெறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பம்பை நதிக்கு வந்து சேரணும். பம்பை நதியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அங்க வந்து நித்திய கர்மங்களையும் பித்ரு கர்மங்களையும் முடிச்சுட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தட்சணைகள் கொடுத்து உங்களோட பாவத்தை புறா கழிச்சு நீங்க புண்ணியங்களை சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்படி பாவமற்றவரா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க நீலிமலையை பார்த்து வணங்கிட்டு நீங்க வந்து மலையேறவும் ஆரம்பிக்கணும். இப்படி நீங்க மலையில வரப்போ கடுத்து சாமியால நிறுத்தப்பட்ட துர்தேவதைகள் அங்க நிறைய இருப்பாங்க. அந்த துர்தேவதையும் வணங்கிட்டு உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு நீங்க வந்து சபரிகிரியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கணும். இப்படி நீங்க சபரிகிரி வந்து அடையிறப்போ நீங்க சபரி வாழ்ந்த அந்த ஆசிரமத்தை பார்த்து வணங்கிட்டு என்னோட தத்துவத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட 18 படிகளை நீங்க கடந்து வரணும். அந்த 18 படிகளான 18 நிலையை நீங்க கடந்து வரப்போ என்னோட விக்கிரகத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்க வந்து எனக்கு பூஜைகளும் பண்ணிட்டு எனக்கு காணிகளை அர்ப்பணிச்சுட்டு உங்க மனசுல இருக்கக்கூடிய துர்குணங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சமர்ப்பிதம் பண்ணிட்டு உங்ககிட்ட பக்தி ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு நீங்க வந்து தர்ம காரியங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்க மனசுல ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது இயற்கையாவே உருவாக ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து பரமானந்த அமைதியை வந்து கொடுக்கவும் செய்யும். இப்படி என் விக்கிரகத்தை தரிசனம் பண்ணிட்டு வலது புறமா போனீங்க அப்படின்னா மஞ்ச மாதாவோட ஆலயம் இருக்கும். அங்க போய் அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் கடுத்து சாமியோட ஆலயத்துக்கு போய் அங்க அவரை வணங்கிட்டு அவங்களுக்கு காணிக்கைகளை செலுத்திட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா சபரி பஸ்பம் அப்படிங்கிற பஸ்ப தீர்த்தம் அப்படிங்கிறது அங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஆகாச கங்கை தீர்த்தமோ அதுக்கப்புறம் தேவர்களால எனக்கு அபிஷேகம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கும்பல தீர்த்தமும் அங்க இருக்கு. இதுல எல்லாம் நீராடினீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியங்கள் அப்படிங்கிறது சேரும். இப்படி எல்லாம் நீராடிட்டு திரும்ப என்னை வலம் வந்து அதுக்கப்புறம் என்னோட 18 நிலைகளான 18 படிகள் வழியா நீங்க இறங்கி வரப்பதான் உங்களோட முழு பலன்கள் அப்படிங்கறது நீங்க பெறுவீங்க. உங்களுக்கு முக்தி அப்படிங்கிறது கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி இந்த ஆலயத்துக்கு நான் சொன்ன முறைப்படி நீங்க விரதங்கள் இருந்து வரல அப்படின்னா உங்களுக்கு முக்தி அப்படிங்கிறது கிட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எப்படி அப்படின்னா பணம் இல்லாம கடை வீதிக்கு போய் பொருள் வாங்க போறவங்க மாதிரிதான் கடைசி வரைக்கும் அவங்க முக்தி கிடைக்காம அவங்க அலைஞ்சிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட விரதத்தின்படி யார் ஒருத்தவங்க இயமனியங்கள் கடைபிடிச்சு அவங்க நான் சொன்ன அனுஷ்டானங்களை கடைபிடிச்சு 18 நிலைகளை கடந்து அவங்க வராங்களோ அவங்க கூட நான் கலந்துருப்பேன். என்ன வந்து அவங்க ஐயப்பனா பாவிச்சு எல்லாருமே வணங்குவாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி விரதங்களை கடைபிடிச்சு வரவங்க அவங்களும் நானும் வெவ்வேறு கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான். அவங்களும் ஐயப்பன் தான். அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா முக்தி அப்படிங்கறது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி ஐயப்பன் வந்து பாண்டிய மன்னருக்கு எப்படி விரதங்கள் இருந்து முக்திகளை அடையணும், எப்படி வந்து சபரியில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியை எப்படி வழிபடணும் அப்படிங்கறத பத்தி விவரமா சொன்னதுக்கு அப்புறம் ஐயப்பன் பாண்டிய மன்னனை பார்த்து சொல்றாங்க, நான் வந்து நீலிமலையில இருக்கக்கூடிய சபரிக்கு முக்திகள் கொடுக்கறதுக்காக நான் இப்ப கிளம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த காடு அப்படிங்கிறது பரசுராமரால வேண்டி உருவாக்கப்பட்டது. இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்கு நான் 18 ஸ்தாபிதங்கள்ல வாசம் செய்வேன். ஆனா என்னோட முக்கியமான வாசஸ்தலம் அப்படிங்கிறது சபரிமலையில இருக்கக்கூடிய சபரி பீடம் தான். பிற்காலத்துல நான் வந்து
குலத்தேவன் அப்படிங்கிற பேரோட குளத்துப்புழையில நான் வந்து பிரதிஷ்டையாகவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பக்தியோடையும் அன்போடையும் என்னை வழிபடக்கூடிய எல்லா பக்தரோட உள்ளத்தையும் நான் எப்பவுமே கோயில் கட்டி குடியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா நீங்க முக்தி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் வந்து உபதேசம் பண்ண 18 தத்துவங்களை அறிஞ்சு இந்த 18 படிகளை கடந்து என்னை வந்து நான் சொன்ன முறைப்படி என்னை தரிசனம் பண்ணா மட்டுமே தான் உங்களுக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம என்னை எப்படி வழிபடணும் அப்படிங்கறது அகஸ்திய மாமுனிவர் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னனே நீங்க வந்து எப்படி சபரிகிரியில பீடங்கள் அமைக்கணும், என்னென்ன ஆலயங்கள் அமைக்கணும், இந்த பிரதிஷ்ட முறைகளுக்கு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு குருசாமியா இருக்கக்கூடியதும் அந்த அகஸ்திய முனிவர் தான். நீங்க பிரதிஷ்டை பண்றது கிளம்புறப்போ அகத்திய முனிவர் உங்களோட கலந்து கொண்டு உங்களுக்கு உபதேசங்கள் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்களுக்கு சபரி வாழும் இடத்தையும் சபரி பீடம் எங்க அமைக்கணும் அப்படிங்கறத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா அந்த இடம் காட்டுல எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் ஒரு அஸ்திரத்தை எடுத்து அவர் வில்லுல பூட்டி அந்த அஸ்திரத்தை காட்டை நோக்கி எய்வோ செய்யறாரு. அந்த அஸ்திரம் காட்டுல தூரமான ஒரு இடத்துல போய் விழுகுது. அந்த சமயத்துல ஐயப்பன் சொல்றாரு, நீங்க வந்து என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த காட்டை நோக்கி பாத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்திரம் எங்க விழுந்திருக்கு அப்படிங்கிறது உங்களோட திருக்கண்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு வந்து நீங்க எனக்கு சபரி விடத்துல எனக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னோட வரலாறையும் என்னோட உபதேசங்களையும் என்னோட கதைகளையும் யாரெல்லாம் வந்து கேட்கிறாங்களோ இல்ல படிக்கிறாங்களோ அவங்க வந்து வாக்கியம் பண்ணவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு காட்டை நோக்கி கிளம்பவும் செய்யறாரு. இப்படி ஐயப்பன் வந்து மன்னர்கிட்ட உபதேசங்கள் கொடுத்துட்டு அவர் காட்டை நோக்கி கிளம்புனதுக்கு அப்புறம் அகத்திய முனிவர் குருசாமியா தலைமை தாங்கி அவரு மன்னரையும் தச்சர்களையும் கோவில் கட்டுறதுக்கு தேவையான ஆட்களையும் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவர் இருமுடி கட்டிக்கிட்டு அவர் காட்டை நோக்கி எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போறாரு. அந்த சமயத்துல அவங்க முதல்ல எந்த ஆலயம் அமைச்சாங்க அப்படின்னா வாபரன் வாழக்கூடிய இடமான மகிஷி மாரிகா வனத்துல வந்து அதாவது எரிமேலி அப்படிங்கிற இடத்துல வந்து வாபரனுக்கு கோட்டை அமைச்சு அங்க வந்து அவங்களுக்கு பூஜைகள் செஞ்சு அவங்க முதல் ஆலயத்தை நிறுவவும் செஞ்சாங்க. தர்மசாஸ்தாவான ஐயப்பனை வழிபட வரக்கூடிய பக்தர்கள் வந்து முதல்ல இந்த எரிமேலி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த வாபர கோட்டையில போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட அந்த வாபரன் வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சபரிமலை நோக்கி நடக்கவும் செய்யணும். அப்பதான் துஷ்ட மிருகங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஆபத்துல இருந்து இந்த வாபரன் வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி ஐயப்பன் வந்து கட்டளையிட்டு இருக்காரு. இப்படி அகத்திய முனிவரோட உதவியால பாண்டிய வந்து அவரோட பரிவாரங்களோட வாபரனுக்கு கோட்டை அமைச்சிட்டு அவங்க சபரிகிரியை வந்து அடையவும் செய்யறாங்க. அந்த இடத்துல ஐயப்பன் சொன்ன மாதிரியே அங்க சபரிகிரியில அவருக்கான 18 படிகளையும் அவரோட விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை பண்றாங்க. மஞ்ச மாதா கழுத்து சாமின்னு சொல்லி அவங்க எல்லா ஆலயங்களையும் சபரிகிரியில அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி அவங்க வணங்கவும் செய்யறாங்க. இப்படி ஹரிஹரசுதனான ஐயப்பன் வந்து பூலோகத்துல அவர் மணிகண்டனா அவதாரங்கள் எடுத்து அதர்மத்தை அழிச்சு அவர் தர்மசாஸ்தாவோ விளங்கவும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து எப்படி எளிமையா முக்தி அடையணும் அப்படிங்கிறத பத்தி அவர் ரொம்ப எளிமையா அவர் வந்து ஞானோபதேசங்கள் கொடுத்திருக்காரு. இப்படி ஐயப்பன் சொன்ன ஞானோபதேசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது வழி பின்பற்றி நம்ம விரதங்கள் இருந்து சபரிகிரியில இருக்கக்கூடிய சபரி பீடத்துல போய் ஐயப்பனை தரிசிச்சோம் அப்படின்னா நம்ம முக்திகள் அப்படிங்கிறது நிச்சயம் கிட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அருள்பாலிக்கவும் செய்யறாரு. இதை கேட்டு பாண்டிய மன்னனும் சபரிகிரியில சபரி பீடத்தை அவர் நிறுவவும் செய்யறாரு. இப்படி ஐயப்பன் வந்து பூலோகத்துல மனிதர்களுக்காக இங்க அவதாரம் எடுத்து மக்களுக்காக அவர் செஞ்ச அற்புதத்தை பத்தியும் பாண்டிய மன்னர் ஐயப்பனுக்காக கட்டின திருக்கோயிலை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து சபரிமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் ஏல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்க நோட்டிபிகேஷன் உடனே வரும்.